ஐபிஎல் தொடர் இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஐபிஎல் தொடர் முடிஞ்சதும் T20 உலக கோப்பை தொடர் ஆரம்பிக்க போகுது. இந்த உலக கோப்பை தொடருக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறதுக்காக ஐபிஎல் தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை பிளேயர்ஸ் வெளிப்படுத்திட்டு வராங்க. குறிப்பா இந்த தொடருக்கான இந்திய அணியோட விக்கெட் கீப்பர் இடத்திற்கு கடுமையான போட்டி நிலவிட்டு வருது. இந்த இடத்துக்கு சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், இஷான் கிஷன், KL ராகுல், ஜிதேஷ் சர்மா, துருவ் ஜுரல் போன்ற வீரர்கள் போட்டி போட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல தினேஷ் கார்த்திக்கும் இடம் பிடிச்சிருக்காரு. கடந்த இரு போட்டிகள்ல RCB அணிக்காக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த தினேஷ் கார்த்திகை T20 உலக கோப்பைக்கான இந்திய அணியில சேர்க்கணும்னு பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்ப இந்திய அணியில இடம்பெறும் போகும் விக்கெட் கீப்பரை பத்தி ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லிருக்காருன்னா, உலக கோப்பை அணியில ரிஷப் பண்ட் இருக்கணும்னு நான் நம்புறேன்னா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் நம்புறேன். IPL தொடர் முடிஞ்சதும் ஸ்டார்ட் ஆக போற T20 உலக கோப்பையில ரிஷப் பண்ட் விளையாடுறதுக்கு தகுதியான ஒரு பிளேயர். கடந்த 6 IPL தொடர்களை விட அவர் இப்ப எப்படி விளையாடுறாருன்னு நம்ம பாக்குறோம். இந்தியன் கிரிக்கெட்ல இப்ப நிறைய டெப்த் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா இப்ப விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களா நிறைய பிளேயர்ஸ் இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இஷான் கிஷன் இப்ப நல்லா தான் விளையாடுறாரு. சஞ்சு சாம்சனும் KL ராகுலும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. சோ ஒரு விக்கெட் கீப்பரை தேர்வு செய்யறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நான் ஒரு செலக்டரா இருந்தேன்னா கண்டிப்பா ரிஷப் பண்ட் தான் தேர்வு செய்வேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்திய அணிக்கு நல்லா கை கொடுக்கும்னு ரிக்கி பாண்டிங் தெரிவிச்சிருந்தாரு. சோ மக்களே, இந்த உலக கோப்பையில இந்திய அணிக்கு எந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சரியா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.